அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆட்கள் நாட்கள் கணக்கு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபார்முலா இல்லாமல் எப்படி ஈஸியாக போடலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரே ஸ்டெப் தான் இந்த சம்மில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதி போட்டிங்கன்னா போதும். அதுலேருந்து சுருக்கணும்னா ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். முதல்ல பேசிக்லேருந்து போவோம். முதல் கேள்வி, 12 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் 8 ஆட்கள் செய்தால் அவ்வேலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? கேள்வி இவ்வளோதான். கேள்வியிலிருந்து எப்படி நான் டேட்டா எழுதுறனோ அந்த மாதிரி எழுதிங்க. முதல்ல ரெண்டு பக்கமா பிரிச்சுக்கங்க, சரிங்களா? இந்த பக்கத்துல வந்து ஆட்கள், நாட்கள், மணி எது கொடுத்தாலும் இந்த பக்கம் எழுதணும். ஆட்கள், நாட்கள், மணி, சரிங்களா? இந்த பக்கத்துல வந்து மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து வேலையை சொல்றது, சரிங்களா? வேலை வந்து ஒரு வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிற விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதோட சைஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து வேலையில சொல்லணும். அப்படி இல்லையா இத்தனை பொம்மை செய்யறாங்க, இல்லையா இத்தனை ஏக்கர் நிலத்தை உழுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து வேலை சம்பந்தப்பட்டது. இதை இந்த பக்கம் எழுதணும். இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க தெளிவா எழுதிட்டீங்கன்னா போதும், ஈஸியா ஆன்சர் எடுத்துலாம். முதல்ல கேள்வியில ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 12 ஆட்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஆட்கள், நாட்கள், மணி மூணுமே வந்து ஒரு பக்கம் எழுத சொன்னோம். 12 ஆட்கள், 12 பேரா, இங்க ஒரு வேலைன்னு சொல்லியிருக்காங்க, அந்த வேலை வந்து 1, சரிங்களா? 24 நாட்கள், 24 நாட்களில் ஒரு வேலை முடிப்பார்கள். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. அடுத்து 8 ஆட்கள் செய்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆட்கள் வந்து 8 பேர், சரிங்களா? எத்தனை நாள்னு கேட்கறாங்க, அது தெரியாது. இங்க அதுக்கு நேரா தெரியாததை எக்ஸ் வச்சுக்கலாம். அதே வேலை தான் செய்யறாங்க, அதே வேலையோட படம் தான் இங்கேயும் இருக்கும். அவ்வளவுதான். டேட்டாவை எழுதிட்டீங்கன்னா போதும், ஈஸியா ஆன்சர் வந்துடும். இப்போ இருக்கிறத வந்து பெருக்கிக்கணும், சரிங்களா? இங்க இருக்கிறத பெருக்கிக்கணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டுத்தையும் வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அவ்வளவுதான், ஆன்சர் வந்துடும், சரிங்களா? எதுவும் இல்லை, கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதுறோம், எழுதிட்டு குறுக்கு பெருக்கல் பண்றோம். இப்போ பண்ணோம்னா 12 × 24 × இங்க குறுக்கு பெருக்கல் பண்ணா இது வந்து இங்க போயிருமா, அப்போ 1 ஆயிடும். ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க 1 இருக்கு, 1 × 8 × x வந்துடும். நம்மளுக்கு தேவை x மட்டும்தான், அதை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருவோம். இங்க ஆல்ரெடி 12 24 1 இருக்கு. ஈக்குவல் டு நம்மளுக்கு x மட்டும் தான் தேவை, அதை மட்டும் அங்க வச்சுக்கலாம். 1 × 8 வந்து மிச்சம் இருக்கா, அதை வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வந்து இங்க பெருக்கல் இருக்கு, இங்க வந்துச்சுன்னா வகுத்தல் வந்துடும், இங்க இப்படி வந்துடும். அவ்வளவுதான். இதை சுருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். 8வது வாய்ப்பாடுல ஒரு முறை, 8வது வாய்ப்பாடுல 3 முறை. மிச்சம் இருக்கிறது 12 × 3 வந்து 36. 36 நாட்கள் தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. கேள்வியை சரியா நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதே கேள்வியில கூடுதலாக எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டாங்கன்னா, இங்க வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 24 நாட்கள் ஆகுதுங்களா, 12 பேர் செய்யறப்போ கூடுதலா நம்மளுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது, ஆல்ரெடி அவங்களால 24 நாட்கள்ல முடிக்க முடியுது. இப்போ 8 பேரால வந்து 36 நாட்கள் ஆகுது. கூடுதலான்னு கேட்டாங்கன்னா 24க்கும் 36க்கும் வித்தியாசம் வந்து 12, கூடுதலா 12 நாட்கள் ஆகும் அப்படின்றத வந்து ஆன்சரு. இந்த ஆப்ஷனுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த மாதிரி கேட்கிறப்போ கூடுதலான்னு கேட்கறாங்க இல்லையா, அந்த கேள்வியில இந்த ஆப்ஷனுமே வச்சிருப்பாங்க. அதனால கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்களோ அது தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. திருப்பி சொல்ற பாருங்க, கொடுத்திருக்கிற கேள்வியை இந்த மாதிரி எழுதிப்போம், சரிங்களா? ஆட்கள், நாட்கள், மணி வந்தா ஒரு பக்கம், வேலை வந்தா ஒரு பக்கம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறோமா, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஆட்கள், நாட்கள், மணி எது கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். தெரியாததை எக்ஸ் எடுத்துக்கிறோம். அது எந்த வேலையோ அதை வந்து ரைட் சைட்ல எழுதிக்கிறோம், சரிங்களா? எழுதிட்டு இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணுவோம், அதாவது குறுக்கு பெருக்கல் சொல்லுவோம். இங்க இருக்கிற 1 வந்து இங்க போயிடும், இங்க இருக்கிற 8 × x வந்து இந்த பக்கம் போயிடும், சரிங்களா? ஈக்குவல் ஆயிடுச்சுங்களா? நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரும். இங்க பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆயிடும். இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் டைரக்டா வந்துடும். இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி. கேள்வி என்னன்னா, 5 பேர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் அதே போன்று 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவை? கேள்வியில தெளிவா பாருங்க, வேலை வந்து 2 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அதே மாதிரி கேள்வியில எத்தனை பேர் தேவைன்னு கேட்கல, இருக்கிறத விட கூடுதலா எத்தனை பேர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். நார்மலா நம்ம போடுற மாதிரி தான். 5 பேர் ஒரு வேலையை 12 நாட்கள்ல செய்யறாங்க. ஆட்கள், நாட்கள், மணி எது வந்தாலும் லெஃப்ட் சைடு எழுதிக்கலாம்னு சொன்னேன். ஒரு வேலையை செய்யறாங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு வேலையை 5 பேர் 12 நாட்கள்ல செய்யறாங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை போன்று 2 மடங்கு வேலை. அப்போ வேலை வந்து 2 மடங்கு, அப்போ 1 × 2னா 2ங்களா? அந்த வேலை 8 நாட்களில் முடிக்க, 8 நாட்கள், சரிங்களா? நாட்கள் வந்து 8 முடிக்க கூடுதலாக எத்தனை பேர் தேவை? இது வந்து நம்மளுக்கு தெரியாது, சரிங்களா? இப்போ எத்தனை பேர் தேவைன்றத முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். அதுல இருந்து கூடுதலா எத்தனை பேர் இருக்காங்களோ அதுதான் வந்து நம்மளுக்கான பதில். இவ்வளவுதான். கொஸ்டின்ல இருந்து இது எழுதிட்டீங்கன்னா போதும், ஆன்சர் ஈஸியா வர வச்சிடலாம். இந்த மாதிரி எழுதிட்டு இங்க இருக்கிற 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும், இங்க இருக்கிற விஷயத்த அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். 5 × 12, இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா × 2 வருங்களா, ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி அங்க இருக்கு, இன்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது x × 8. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த x தான். அப்போ அதை தவிர்த்து மிச்சம் எது இருந்தாலும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துருங்க. 5 × 12 × 2 ஈக்குவல் டு x. x தாண்டி இருக்கிறது வந்து 8ம் 1 மட்டும் தான். அப்போ இங்க பெருக்கல் இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல்ல 1 ×
8ன்னு வரும். இப்போ இதை சுருக்கணும்னா 4வது வாய்ப்பாடுல 2 முறை, 4வது வாய்ப்பாடுல 3 முறை, இங்க 2வது வாய்ப்பாடுல 1 முறை, இங்க 2வது வாய்ப்பாடுல 1 முறை, மீதம் இருக்கிறது வந்து 5 × 3 5 × 3 15. சரிங்களா? 5 × 3 15. இதுதான் வந்து பதில்னு சொல்லி டைரக்டா போடக்கூடாது. நம்மளுக்கு வந்து கூடுதலா எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி 5 பேர் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 பேர் செய்யறாங்க. இதை 8 நாள்ல முடிக்க நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து 15 பேர். 12 நாட்கள்ல முடிக்கிறதுக்கு 5 பேர் தேவை. இதே வந்து 8 நாள்ல முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 15 பேர் தேவை. ஆனா கேள்வியில வந்து கூடுதலா எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து 5 பேர் செஞ்சாங்க, இப்போ 15 பேர் செய்யறாங்க. அப்போ 10 பேர் தான் வந்து கூடுதலா இருக்காங்க. இல்ல ஆப்ஷன் மாத்தி எழுதியிருக்கேன். 15ன்றது வந்து எத்தனை பேர் தேவைன்றது தான் வந்து 15. கூடுதலா எத்தனை பேர் தேவைன்றது வந்து 10 பேர். ஆன்சர் வந்து 10 தான். அடுத்த கேள்வி. இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா வந்து இந்த மாதிரி கேள்வியில நம்ம ஈஸியா தப்பு பண்ணிடுவோம். ஒரே நிமிஷம் கேள்வி என்னன்றதை பாருங்க. 6 குயவர்கள் 6 நாட்களில் 6 பானைகளை செய்வார்கள் எனில் 12 குயவர்கள் 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இதுக்கு வந்து ஒரே நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சம்ம சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்ட ஆன்சர் கரெக்டான்றதை நீங்க செக் பண்ணி பாருங்க. முதல்ல கேள்வியில 6 குயவர்கள் 6 நாட்களில் 6 பானையை செய்வார்கள்னு சொன்னோம். இல்ல ஆட்கள் நாட்கள் மணி தவிர மிச்சம் எல்லாமே வேலை. அதனால அந்த சைடு இருக்கும். அதாவது 6 பானைகள்ன்றது வந்து அவங்க செய்த வேலையை குறிக்குது. அதனால இதை இந்த பக்கம் எழுதிக்கிறோம். அதே போல 12 குயவர்கள் 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? 12 குயவர்கள் 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? அதுதான் கண்டுபிடிக்க போறோம். அதனால எக்ஸ் வச்சுக்கிறோம். வேலை ஃபுல்லா இந்த பக்கம் எழுதணும். ஆட்கள் நாட்கள் மணி ஃபுல்லா இந்த பக்கம் எழுதணும். அவ்வளவுதான். கொடுத்திருக்கிற டேட்டாவை தெளிவா எழுதிட்டு இதை குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். நம்மளுக்கு 6 × 6 இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிற 12 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் 12 = 6 × 12 × x. அதாவது இந்த 12 × x வந்து அந்த பக்கம் போச்சுன்னா இங்க வந்துடும். நம்மளுக்கு தேவை x மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் எல்லாம் வந்து கீழே எடுத்துட்டு வருவோம். 6 × 6 × 12 அப்படியே இருக்கும். x இந்த பக்கம் அப்படியே இருக்கும். மிச்சம் இருக்கிறது 6 × 12 அது கீழே வந்துடும். 6 × 12 இதை அடிச்சோம்னா இது ஒரு முறை, இது ஒரு முறை கேன்சல் ஆயிடுச்சுன்னா = x மதிப்பு வந்து 6. இந்த சம் வந்து எத்தனை பேர் சரியா போட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 6 குயவர்கள் 6 நாட்களில் 6 பானை செய்வார்கள் எனில் 12 குயவர்கள் 12 பானையை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்னா 12 நாட்கள்னு போட்டுருவோம். ஏன்னா இது நம்மளோட சிந்தனை அப்படிதான் இருக்கும். 6 பேர் 6 நாள்ல 6 பானை செய்யறாங்கன்னா 12 பேர் 12 நாள்ல 12 பானை செய்வோன்றதான் வந்து ஆன்சரா போடுவோம். ஆனா ஆன்சர் வந்து 6 நாள்ல செஞ்சிருவாங்கன்றதான் வந்து ஆன்சர். இதுக்கு எத்தனை பேர் சரியா போட்டீங்க, எத்தனை பேர் 12ன்றத ஆன்சரா போட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கேள்வி எப்படி கேட்டாலும் சரி கொடுத்துருக்கிற டேட்டாவை கரெக்டா எழுதி அதுல இருந்து என்ன கேட்கறாங்கன்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 தச்சர்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து சில மர வேலைகளை 18 நாட்களில் முடிப்பார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடியுதுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? 12 தச்சர்கள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாட்கள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அது எத்தனை வேலைன்னு சொல்லல, சில மர வேலைகள் தான் சொல்லியிருக்காங்க. இதே ஒரு 5 வேலை 6 வேலைன்னு சொல்லியிருந்தாங்க, அதை போட்டுருக்கலாம். சிலன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வேலை வந்து 1 தான் இல்லைங்களா? இப்போ எனில் அதே வேலையை 15 தச்சர்கள் நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சு 2வது ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். 15 தச்சர்கள் நாள் ஒன்றுக்கு 6 மணி நேரம் வேலை செஞ்சு அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அதே வேலைன்றதுனால 1 தான், எத்தனை நாள்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை தெளிவாக எழுதிட்டு இதை இப்போ இதுல வந்து கேள்வியில இருந்து டேட்டா எழுதியாச்சு. இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். 12 × 10 × 18 ஆல்ரெடி இருக்குங்களா? இது குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா இந்த 1 இந்த பக்கம் போயிடும். ஆல்ரெடி இந்த பக்கம் 1 இருக்கு. 1 இது இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா 15 × 6 × எக்ஸ்ன்னு வரும் இல்லைங்களா? நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான், எக்ஸோட மதிப்பு. அப்போ எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத இந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா வகுத்தல்ல வந்துடும். ஆல்ரெடி மேலே வந்து 12 × 10 × 18 × 1 இருக்கு. இந்த பெருக்கல் இருக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். 15 × 6 × 1 இது வருங்களா? இதை சுருக்கணும்னா 6வது வாய்ப்பாடில் 1 முறை, 6வது வாய்ப்பாடில் 2 முறை, 5வது வாய்ப்பாடில் 3 முறை, 5வது வாய்ப்பாடில் 2 முறை, 3வது வாய்ப்பாடில் 1 முறை, 3வது வாய்ப்பாடில் 6 முறை இல்லைங்களா? வேற எதுவும் அடிபடாது. அப்போ 6 × 2 வந்து 12, 12 × 2 வந்து 24 நாட்கள் ஆகுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. சப்போஸ் கூடுதலாக எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டாங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 18 நாள் ஆகுது. இப்போ 24 நாள் ஆகுது. எக்ஸ்ட்ரா 6 நாள் ஆகுது. கூடுதலாகன்னு கேட்டாங்கன்னா 6 நாட்கள் போடணும். கேள்வியில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மாதிரி தெளிவாக ஆன்சர் பண்ணுங்க. அடுத்த கேள்வி,
கேள்வி எப்படி இருந்தாலும் சரி, அதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன கேட்குறாங்கன்றதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஆன்சர் ஈஸியாக வந்துடும், எந்த ஒரு தப்பு இல்லாமல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஆன்சர் வர வச்சிடலாம். முதல்ல கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 ஆட்கள் 123 அடி நீளம் 80 அடி அகலம் 36 அடி ஆழமுடைய குழியை வெட்டினார்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ 24 ஆட்கள் எத்தனை நாட்கள்னு சொல்ல, எத்தனை மணி நேரம்னு சொல்ல, அவங்க செஞ்ச அந்த குழியோட அளவு சொல்லியிருக்காங்க. சரியா? அது வந்து வேலையை குறிக்குது. நம்ம என்ன சொன்னோம், ஆட்கள் நாட்கள் மணி அது மட்டும் ஒரு பக்கமும் வேலையை இன்னொரு பக்கமும் எழுதி சொன்னோம். இப்போ வேலை என்ன, 123 அடி இன்ட்டு 80 அடி அகலம் இன்ட்டு 36 அடி ஆழம். சரிங்களா? இது வந்து அவங்க செஞ்ச வேலை, இந்த மாதிரி எழுதிக்கணும். இல்லைங்களா? அடுத்து 28 ஆட்கள் 105 அடி நீளம் 105 அடி நீளம் 96 அடி அகலம் உடைய குழியை அதே நாட்கள் வந்து ஒரே நாட்கள் தான் சொல்லியிருக்கேன். அதே நாட்கள்னா எவ்வளோ வேணா இருக்கலாம், அது வந்து ஒன்றா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரெண்டும் வந்து சேம்ன்றதுனால அதே நம்பரை எடுத்துக்கிறோம். அதே குறிப்பிட்ட நாட்களில் செஞ்சால் எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆழம் வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இவ்வளோதான். கேள்வியிலேருந்து டேட்டாவை கரெக்டாக எழுதிட்டு அதை குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். இப்போ 24 × 105 × 96 × எக்ஸ்னு வரும். ஈக்குவல் டு 123 × 80 × 36 × 28 வரும். நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை இந்த பக்கம் அனுப்புகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 123 × 80 × 36 × 28 பை இந்த பெருக்கல் இருக்க இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் வந்துடும். இப்போ 24 × 105 × 96 இருக்கும். இதை சுருக்கணும்னா வர பதில் தான் வந்து நம்மளுக்கான பதில். இப்போ 12ஆம் வாய்ப்பாடில் 2 முறை, 12ஆம் வாய்ப்பாடில் 3 முறை, இது 3ஆம் வாய்ப்பாடில் 32 முறை, இது 3ஆவது வாய்ப்பாடில் 41 முறை, இது 5ஆவது வாய்ப்பாடில் 2 1 21 முறை, இது 5ஆவது வாய்ப்பாடில் 1 6 16 முறை. இப்போ இந்த 16 ஒரு முறை, இங்க 16 2 முறை. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா 7ஆவது வாய்ப்பாடில் இது 3 முறை, 7ஆவது வாய்ப்பாடில் இது 4 முறை, இங்க 3ஆவது வாய்ப்பாடில் 1 முறை, இங்க 3ஆவது வாய்ப்பாடில் 1 முறை, இங்க 2ஆவது வாய்ப்பாடில் 1 முறை, இங்க 2ஆவது வாய்ப்பாடில் 2 முறை, இது வந்து 2ஆவது வாய்ப்பாடில் 1 முறை, இங்க 2ஆவது வாய்ப்பாடில் 1 முறை. மிச்சம் இருக்கிறது வந்து 41. இல்லைங்களா? இப்போ அவங்க தோன்ற குழியோட ஆழம் வந்து 41 அடின்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. கேள்வி எப்படின்னா கேட்கட்டும், கேள்வியிலிருந்து டேட்டாவை கரெக்டாக எடுத்துட்டு அதை சரியான முறையில் எழுதி குறுக்கு பெருக்கல் பண்ணி சுருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். இதுதான் வந்து ஆட்கள் நாட்கள் நேர்மாறில் எதிர்மாறில் இருக்கு இல்லைங்களா, அந்த கணக்கில் இருக்கிற ஒரு 5 கேள்வி. இந்த 5 கேள்வி பார்த்துட்டிங்கன்னா இந்த டைப் வந்து கிளியர் ஆகிடும். ஃபார்முலாவோடு போடுறதுக்கும் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த மெத்தடில் போடுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் புரிஞ்சதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து எனக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்குன்றது. இதே வந்து இதுக்கு அடுத்த லெவல் ஒரு 30 பேர் இருப்பாங்க, 5 நாள்ல கொஞ்சம் பேர் காணாமல் போயிடுவாங்க, மிச்சம் இருக்கிற வேலையை எத்தனை நாள்ல செய்வாங்கன்றது வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா ராணுவ முகாம்ல குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் வந்து அவங்க கிட்ட உணவு இருக்கும். கூடுதலா இவ்வளவு பேர் வந்தா எத்தனை நாட்களுக்கு அந்த உணவு வரும்ன்றதெல்லாம் கேட்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து போடுறேன். நீங்க எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளவு சீக்கிரத்தில் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் எடுத்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்களுக்கு வந்து எந்த டாபிக் கஷ்டமா இருக்கோ சொல்லுங்க. அதை வந்து எந்த அளவுக்கு ஈஸியா எடுத்து என்னால் எடுத்து போட முடியுமோ அவ்வளோ ஈஸியா எடுத்து எவ்வளவு சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அப்லோட் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இப்படி கனகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.